வணக்கம் மக்களே. சிஎஸ்கே அணிக்கு ஒரு பேட் நியூஸ், ஒரு குட் நியூஸ். ஃபஸ்ட்டு குட் நியூஸை சொல்லிடுறேன். அது தல தோனி சிஎஸ்கே அணிக்கு திரும்பி விட்டார், உறுதிப்படுத்தி இருக்கிறது சிஎஸ்கே நிர்வாகம். செகண்டு பேட் நியூஸ் என்னென்னா, ஆயுஷ் மாத்ரே தொடைப்பகுதியில் ஏற்பட்ட காயம், அடுத்த 3 வாரத்திற்கு அவரால் விளையாட முடியாதான். அதனால் அவர் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் இருந்தே விலகிறாரு. இது ரெண்டுமே ஒன்று குட்டாக இருந்தாலும் ஒரு பேட் நியூஸ் தான் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா தலை தோனி வந்தாலும் அணியை வலுவாக பார்த்தாலும் ஒரு அதிரடியாக பேட்ஸ்மேனை நம்ம இழக்கிறோம். ஆனால் மூணாவதாக ஒரு குட் நியூஸ், அது என்ன அப்படின்னா, உர்வில் பட்டேல் தான் உள்ளே வராரு. உர்வில் பட்டேல் கடந்த சீசனில் சிஎஸ்கேக்காக 3 போட்டியில் தான் விளையாடிருக்காரு. ஒரு 68 ரன்கள் அடித்தார்னே சொல்லலாம். ஆனால் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா 212 வச்சுருந்தார். அதுக்கப்புறம் நடந்த லோக்கல் டோர்னமெண்ட்லலாம் குறைந்த பதில் சதம் அடித்த சாதனையை உர்வில் பட்டேல் செயல்படுத்தியிருக்காரு. அதனால் ஆயுஷ் மாத்ரேயோட இடத்த உர்வில் பட்டேல் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன கொஞ்சம் நின்று விளையாட ஆரம்பித்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஆயுஷ் மாத்ரேயோட இடத்த அவரால் சரி செய்ய முடியும். இந்த 2 மாற்றத்தோட சிஎஸ்கே களமிறங்குதான்னு கேட்டால் இல்லை. மூன்றாவதாக ஒரு மாற்றம் நடைபெற இருக்கிறது. அந்த முகேஷ் சௌத்ரியை உட்கார வச்சுட்டு ஸ்பென்சர் ஜான்சனை உள்ளே கொண்டுட்டு வராங்க சிஎஸ்கே அணி. பவுலிங்கில் இன்னும் கொஞ்சம் பலத்தோடு உள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு வராங்க. நான்காவது இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக சிஎஸ்கே வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கிறது. தோல்வி அடைஞ்சால் அடுத்து வரக்கூடிய 7 போட்டிகளில் 6 போட்டியில் கண்டிப்பாக சிஎஸ்கே வெற்றி பெற வேண்டும். அது சாத்தியமில்லாத ஒன்று. அதனால் இந்த போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெறணும். ஓகேவா? இது ஒரு பக்கம் இருக்க, வர இருக்கக்கூடிய இந்த போட்டியில் ருத்ராஜ் கேக்வாட் பேட்டிங் அண்டு கேப்டன்ஷிப் ரெண்டுத்தையுமே நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். தோத்தாலும் ருத்ராஜ் கேக்வாட் பேட்டிங்கில் ரன்கள் எடுக்கலை அப்படின்னாலும் அவர் கேப்டன் பதவியில் இருந்து நீக்கப்படுவதற்கு வலுவான அந்த எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா எழ ஆரம்பித்துவிடும். ஏன்னா சிஎஸ்கே நிர்வாகமும் சரி, சிஎஸ்கே ரசிகர்களும் சரி, ஒரு நல்ல வலுவாக இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணி தொடர்ந்து தோல்வி சந்தித்துட்டு வந்தால் எவ்வளோ நாள் தான் பொறுத்துக்கொள்ள முடியும்? அதனால் அதற்கான எதிர்ப்பும் பார்த்திங்கன்னா எழ ஆரம்பித்துவிடும். அதனால் இந்த முக்கியமான இவ்வளோ விஷயங்களை சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக செய்ய வேண்டும். அதனால் களமிறங்க போகிற பிளேயிங் 11 அணி இது தான். ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன், சிவம் துபே, ட்ரா பிரேவிஸ், சர்ஃப்ராஸ் கான், ஷார்ட்ஸ், எம்எஸ் தோனி, ஓவர்டன், ஸ்பென்சர் ஜான்சன், ஆயுஷ் உர்வில் பட்டேல், அப்புறம் நூர் அகமது. இந்த அணி தான் மும்பைக்கு எதிராக களமிறங்க இருக்காங்க.